ஹாய் காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மேட்ச் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. லைனாக வந்து 2 மேட்சாக வந்து லாஸாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து நம்மளோட ஸ்குவாட் ஒன்று புதுசாக ஒன்று சொல்ல போகிறோம். அந்த ஸ்குவாடு பேசிஸில் போகலாம். அதுவும் இல்லாமல் வந்து இன்னொன்று வந்து ஏன் தோத்துச்சு, எதுக்கு தோத்துச்சு, அது வந்து சில பேரால் தோத்துச்சா, சில பேரால் அந்த ஒழுங்காக ஆடாதனால தோத்துச்சா, இல்லை ஸ்குவாடே ஃபுல்லாகவே தப்பான்னு சொல்லிட்டு கூட அந்த வீடியோ சொல்ல போகிறேன் கைஸ். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்ப்போங்க. ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஸ்குவாடை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 2 ஸ்குவாட் எழுதி வச்சிருக்கேன் இந்த வாட்டி. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்குவாட் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் வீடியோ போடும்போது சிஎஸ்கே ஸ்குவாடை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி நான் ஸ்குவாடை எழுதி வச்சிருக்கேன் பாருங்க கைஸ். இந்த வாட்டி வந்து ஸ்குவாட்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ் கேக்கோட ஓப்பனிங்கு டெவான் கான்வே இறக்கலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, விஜய் சங்கர், அப்புறம் சிவம் தூபே, ஜேமி ஓவர்டன் அப்படி இல்லைன்னா சாம் கரன். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் தான் நான் பார்க்க போகிறேன். இந்த 2 பேரில் அந்த ஸ்லாட்டில் யாராவது ஒருத்தர். அப்புறம் டோனி, அப்புறம் ஜட்டு, அப்புறம் அஸ்வின், அப்புறம் நூர் அகமது, லாஸ்ட்டில் பத்திரானா கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு போயிட்டு இருந்தா ஓகே. கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு, முடியலன்னா அதுக்கு பதிலாக குர்ஜப்னீத் சிங் இறக்கலான்னு பார்க்குறோம். அதான் கைஸ் என்னோட ஸ்குவாடு. உங்களோட ஸ்குவாட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இப்போ சிஎஸ்கே லாஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, தொடர்ந்து லாஸ் ஆக சொல்ல வந்து சிஎஸ்கே வந்து நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றுறாங்க, என்ன டீம் என்ன செட் ஆகுதுன்ட்டு. அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ருத்ராஜ் கேக்வாடு ஓப்பனிங் போயிட்டு இந்த டெவான் கான்வே அப்படின்னு ரச்சின் ரவீந்திரா வந்து நான் ஸ்ட்ரைக் நிற்க வச்சு அவங்க ஓப்பனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ராவல் திரிபாத்தியை முன்னாடி இருக்கிறது தேவையில்லாத வேலை நான் சொல்லுவேன் என்ன கேட்டிங்கன்னா. அதில் வந்து தீபக் குட்டாவெலாம் வந்து கொஞ்சம் மேலே இறக்கி விடுறதுலாம் தேவையில்லாத வேலை. விஜய் சங்கரை கொஞ்சம் மேலே இறக்கி விடலாம். தூபே வந்து நல்லா அட்டாக்கிங் ஆடுறாரு. ஃபஸ்ட்டு மாதிரி வந்து ஃபுல்லாக அட்டாக்கிங் ஆடுறாங்க. இந்த வாட்டி வந்து அட்டாக்கிங் ஆடுறாரு. ஆனால் சில பல பாலில் அவரே கொஞ்சம் டாட் ஆகுறாரு. அதுவும் இல்லாமல் வந்து சில பாலில் கான்ஃபிடென்ட் ஆக மாட்டேங்குது தூபேக்கு அடிக்கிற அளவுக்கு. அதனால் வந்து தூபே கொஞ்சமாக கான்ஃபிடென்ட் வரணும்னு தான் சொல்லுவேன் நான். அதில் வந்து விஜய் சங்கர் நல்லா கேட்ச் பிடிச்சாரு. நேற்று மேட்ச் பார்த்தீங்களா, 6 செம்ம கேட்ச். அது மறக்காம மாட்டாது கேட்ச், செம்ம கேட்ச் அது. ஆனால் அந்த கேட்ச் ஒன்று, அப்புறம் பத்திரானாவோட போல்டு ஒன்று செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஜட்டு வந்து ஒரு 6 அடிச்சார், 4 அடிச்சார், அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து கேக்வாட் ஷாட் நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்பின்னர்ஸை நல்லா அடித்தார். அவர் டேர்ன் பண்ணி அந்த பேக் ஃபுட்டில் போய் டேர்ன் பண்ணி நல்லா அடித்தார், சூப்பராக இருந்துச்சு. அதோட வந்து இப்போ நம்ம சிஎஸ்கே ஆர்சிபியோட அது நம்ம லாஸ் ஆகிட்டோம். அப்புறம் சிஎஸ்கே ஆர்ஆரோட முடிஞ்சிச்சு. இப்போ வர 5th ஏப்ரல் சிஎஸ்கே டெல்லியோட மேட்ச் இருக்குது. அதை தான் நம்ம வின் பண்ணணும். அதை வந்து வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் கம்பேக் கொடுத்து வரலாம் நம்ம சிஎஸ்கே டீமு. அதனால் வந்து இந்த வாட்டி என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்குவாடுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்சஸ் பண்ணலாம். இந்த குர்ஜப்னீத் சிங்கை உள்ளே இறக்கிட்டு வரலாம். சாம் கரனை கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உள்ளே இறக்கலாம். விஜய் சங்கரை கொஞ்சம் மேலே இறக்கலாம். நல்லா இருக்குது ஸ்குவாடு, சூப்பராக போயிட்டுருக்குது. இந்த தீபக் கூட்டா ராகுல் திரிபாத்தியை மட்டும் கொஞ்சம் மேலே இறக்காமல் ஒரு மேட்ச் உட்கார வைக்கணும், இல்லை கீழேயாவது இறக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ராகுல் திரிபாத்தியை நீங்கள் பார்த்தீங்களா, ஓப்பனிங் இறக்கி விட்டு அவ்வளோ இன்டென்ட் நல்லா தான் இருக்குது ஸ்டார்ட். ஆனால் இன்டென்ட் இல்லை, அதுவும் இல்லாமல் வந்து கான்ஃபிடென்ட் அவரும் இல்லை. அடிக்கிற ஷாட்லாம் ஒழுங்காகவே போக மாட்டேங்குது. எல்லாம் வந்து அவரது டைம் பண்ணணும், ஒழுங்காக டைம் பண்ணாமல் மிடில் விடாமல் எல்லாம் எஜ்ஜஸில் விடுது. எல்லாம் திரும்பி இப்படி புல் ஷாட் அடிக்கிறது, அதெல்லாம் கையில் கேட்ச் வருது அழகாக. அதெல்லாம் ஒழுங்காக டைம் பண்ணணும், ஒழுங்காக அடிச்சுன்னா செம்மையாக போகும் அது. அதனால் கொஞ்சம் ஓப்பனிங்கில் சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு நான் சொல்லுவேன். அதோட வந்து மிடில் ஆர்டர்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணலாம். டோனி கொஞ்சம் முன்னாடி இறங்கி ஆடணும் தான் நான் எல்லா வாட்டியும் சொல்லுவேன். இந்த சாம் கரன், தீபக் குட்டா, இந்த ரவிச்சந்திர அஸ்வின், ஜட்டுவெல்லாம் அனுப்புறது போல கொஞ்சம் முன்னாடி இறங்கி டோனி அடிச்சாருன்னா அவர் ஒரு ஸ்கோர் பார்க்க சொல்ல நான் செகண்டில் தூபே அப்படின்லாம் ஜட்டு இருந்தாருன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால் அவங்க ஒரு சைடு பார்ப்பாங்க. அப்புறம் கீழே வர விஜய் சங்கர், அப்புறம் சாம் கரனை கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அஸ்வினை கொஞ்சம் கீழே இருக்குன்னா அவங்க கான்ஃபிடென்ட் ஆகி, தீபக் கூட்டெல்லாம் கீழே இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் ஆகிறேன். டோனி வந்து இப்போ முன்னாடியே அடிக்காமல் அவுட் ஆகிறதால தான் இந்த தீபக் கூட்டா அப்புறம் இந்த சாம் கரன்லாம் டக்கு வீடு போக சொல்லிட்டு இறக்கி விட்றாங்க அஸ்வின் எல்லாம். இதே டோனி அந்த நேரத்தில் முன்னாடி இறங்கி அடிச்சிருந்தா இந்த அஸ்வின், தீபக் கூட்டா அப்புறம் இவங்களுக்குலாம் ரொம்ப கான்ஃபிடென்ட் வரும் கீழே வரவங்களுக்குலாம். அப்போ கீழே வரவங்களாம் கான்ஃபிடென்ட் ஆகி அவங்க அடுத்தது போக சொல்ல அவங்க வந்து ஓரளவுக்கு பவர் பிளே, அவங்க ஒரு பவர் ஹிட்டிங், அப்புறம் அவங்க ஒரு கை பார்ப்பாங்க, ஸ்கோர் நல்லா வரும். ஆனால் வந்து போன மேட்ச் வந்து ஆர்ஆரோட வந்து 180 சொல்கிற டார்கெட்லாம் ஈஸியாக கொஞ்சம் டஃப்பு தான். ஆனால் அவங்க ரேஞ்சில் பார்க்க சொல்ல, சிஎஸ்கே ரேஞ்சில் பார்க்க சொல்ல அடிக்க வேண்டியதாக அது. ஓப்பனிங் கொஞ்சம் ஓரளவுக்கு அடி வாங்கிச்சு. அதை தவிர்த்து விஜய் சங்கர் நல்ல ஒரு ஃபீல்டிங் இருந்துச்சு. அப்புறம் வந்து போலிங் போல்டு எடுத்தார், பத்திரானா சூப்பராக இருந்துச்சு. பேட்டிங் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், ஸ்டார்ட் பண்ணி தான் நம்ம வின் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் ஆர்சிபி மேட்ச் பார்க்க சொல்ல தூக்கி ஏறி போட்டுச்சு. வந்து பவர் பிளே அடிச்சுக்குள்ள அப்படியே அடிக்கிறாங்க. எஸ்ஆர்எச் ஒரு சைடு அப்படியே அடிச்சிட்டு இருந்தாங்க.
அவங்களதெல்லாம் போச்சு. அவங்களதெல்லாம் நம்ம பேச வேணாம். அவங்களதெல்லாம் ஒரு சைடு விட்டுருச்சு. இப்போ சிஎஸ்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதை வந்து இப்போ வர டிசியோட 5th ஏப்ரல் அன்னைக்கு மேட்ச் வரும். அது வந்து நம்ம வந்து எப்படியாவது நம்ம கொஞ்சம் நல்ல இன்டென்ட் குடுத்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம வந்து ஒரு நல்ல ஓப்பனர் செட் பண்ணி, நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து அடிக்க ஆரம்பிச்சு, டோனி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் ஆடுனா தான் இந்த வாட்டி வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டோனி வந்து கடைசியில இறங்கி 3 பால் 4 பால் 10 ரன்னும்போது டோனி இறங்கி அடிச்சுட்டு வின் பண்ணிடுறாரு. இதே ஒரு 30 ரன் 40 ரன் 50 ரன் இருக்க சொல்ல மேட்ச் கொஞ்சம் கை விட்டு போற நிலைமையில இருந்தா அஸ்வினா இறக்குறது, அப்புறம் இந்த இவங்களெல்லாம் இறக்கி விட்டு அவர் உட்காந்துக்கிறாரு. அதனால கொஞ்சம் இந்த வாட்டி வந்து நம்ம தோக்குற நிலைமையில இருந்தா கூட டோனி முன்னாடி வந்து ஓரளவுக்கு கை பார்க்கணும். நம்ம வந்து தோத்தா கூட கிட்ட வந்து தோக்குற மாரியாவது இருக்கணும் கைஸ். ரொம்ப முன்னாடி ரொம்ப ரன்ஸ் அதிகமா தோக்குறது, அசிங்கமா தோக்குறதுலாம் வேணவே வேணாம். அதான் நான் சொல்லுவேன். அதனால டோனி வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து அடிச்சு ஆடுனா கொஞ்சம் பரவால்ல. அதே மாரி வந்து இந்த வாட்டி ஆர்சிபி சூப்பரா ஆடுறீங்க. செம்மையா ஆடுறீங்க. கங்ராச்சுலேஷன் என்னோட சார்பாக. அதனால நல்ல ஸ்டார்ட் உங்களுக்கு. நல்லா போயிட்டுருக்கீங்க. சூப்பரா போங்க. அதே மாரி போங்க. ஆனா என்ன இந்த வாட்டி வந்து நெறைய ஃபைட்ஸ் நடக்குது. சிஎஸ்கே, ஆர்சிபி அது மாரி நெறைய ஃபைட்ஸ். அது மட்டும் வேணாம். நான் அதான் சொல்லுவேன். அது மட்டும் வேணாம். கிரிக்கெட் இஸ் ஜாலி கேம். ஃபன்னி கேம். நம்ம ஜாலியா எடுத்துக்கலாம். கிரிக்கெட் ஜென்டில்மேன் கேம். நம்ம ஜாலியா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஆடுறோமோ இல்லையோ ஃபேன்ஸ் நம்ம பார்க்குறோம். அங்க ஆடுறவங்க அவங்களுக்கு தான் தெரியும் என்னதுன்ட்டு. அதனால வந்து நம்ம ஜாலியா எடுத்துக்கலாம் கேம. நம்ம இங்க சண்டை போட்டு எதுக்கு நம்ம தேவையில்லாத நமக்குள்ளேயே இது பண்றது. வி ஆர் இந்தியன்ஸ் நமக்குள்ள ஜாலியா தான் இருந்தா தான் உண்டு. நம்ம வந்து ஆர்சிபி, கேகேஆர், எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு வந்து எதனாவது வந்து பெரிய பிரச்சனை ஆக சொல்ல இவங்கலாம் வந்து நமக்குள்ளேயே வந்து இது பண்ணிடுவாங்க. அதனால வந்து நம்ம வந்து இந்தியன்ஸ் நம்மலாம் வந்து கிரிக்கெட் பார்க்குறோம். அதனால வந்து நம்ம அந்த கிரிக்கெட்டுக்கு மரியாதை குடுக்கணும். வந்து இந்த மாரி அடிச்சுக்கிறது, இந்த குடிச்சிக்கிறது, இந்த மாரி பேசுறது, இதெல்லாம் வந்து உள்ளோட்டமா இருந்தா கூட வெளியோட்டமா காட்டின்னு அசிங்கப்படுத்துறது, இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. அதனால வந்து கிரிக்கெட்ட அசிங்கப்படுத்துற மாரி ஆயிடும். அதனால வந்து சில பல ஃபேன்ஸ் பண்றாங்க அந்த மாரி. அதான் சொல்றேன் நானு. ஆனா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்து சொல்றேன். அதனால வந்து நம்ம சிஎஸ்கே மேட்ச பொறுத்தவரைக்கும் இப்ப சிஎஸ்கே, டிசி வந்து நல்லா ஃபார்ம்ல இருக்க பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் அவங்கள இறக்கி விட்டு நல்லா ஆட வைக்கலாம். அதான் நான் சொல்லுவேன் கைஸ். நம்ம ஃபேன்ஸ் பத்தி கொஞ்சம் பேசாச்சு. ஃபேன்ஸ் பத்தி என்னதான் பேச எதை திட்டுவீங்க. நான் வந்து தப்பா நினைச்சுக்கேன். ஏதாவது தப்பா பேசுறேன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தம்பி தப்பா பேசுறேன், அப்படி பேசுறேன், இது பேசுறேன் சொல்லுங்க. அதை தவிர்த்து என்ன பிடிச்சி வீடியோ போட்டுற போறாங்க நாளைக்கு என்ன ட்ரோல் பண்றவங்க. அதனால வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கைஸ். அதான் நம்ம வந்து இந்த ஸ்குவாடை பத்தி சொல்லிட்டேன். நான் என்ன ஸ்குவாடா இருக்கணும்னு ஒன்று சொல்லிட்டேன். இன்னொரு ஸ்குவாடு கூட ஒன்று எழுதி வச்சிருந்தேன். அது இருக்குது கைஸ். அது ஒன்று. அது எங்க இருக்கு பாருங்க. இருங்க. அது வந்து போன வாட்டி நான் எழுதின ஸ்குவாட். அதில் வந்து ருத்ராஜ் கேக்வாட், டெவன் கன்வி, ரச்சின் ரவீந்திரா, அப்புறம் தீபக் குட்டா, சிவம் துபே, அப்புறம் ஜேமி ஓவர்டன், மகேந்திர சிங் தோனி, ரவிச்சந்திர அஸ்வின், தேவேந்திர ஜடேஜா, பத்திரானா, அப்புறம் 100 அகமது வரைக்கும் இருந்துச்சு. விஜய் சங்கர் போன ஸ்குவாட்ல இல்லை. இந்த ஒரு ஸ்குவாட்ல இருந்து விஜய் சங்கர் நான் சேர்த்துக்கலாம்னு சொல்லுவேன். அதோட வந்து திருப்பதியை வரைக்கும் உட்கார வச்சுட்டு அப்புறம் இந்த இவரெல்லாம் தீபக் கூட ஒரு மேட்ச் உட்கார வைக்கலாம். அப்படிலாம் தீபக் கூட வந்து கொஞ்சம் கீழே இறக்கி சான்ஸ் கொடுத்து டோனி மேலே இறக்கணும்னா வந்து இப்போ கீழே வர பிளேஸுக்கு நல்லா வந்து எங்கள் இதாகும் என்கரேஜ் ஆகும். அதனால வந்து நம்ம இந்த வாட்டி நம்ம டிசியோட மேட்ச் ஜெயிக்கலாம் கைஸ். ஜெயிக்கிறோம். அதான் கைஸ் நம்ம பார்க்கணும். வீடியோ முடிச்சல சைனிங் அவுட். கிரிக்கெட் ஃப்ராங்க்லின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.